சகலத்தையும் செய்ய வல்லவராகிய ஆண்டவராக இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43 அதிகாரம் 13 வசனத்தை நான் வாசிக்கிறேன். நாள் உண்டாகுவதற்கு முன்னும் நானே இருக்கிறேன், என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை, நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் செய்கிறதை யாரால் தடுக்க முடியும்? எவராலும் தடுக்க முடியாது. கர்த்தர் திட்டம் பண்ணதை செய்து முடிப்பார். அதிலே எந்தவித மாற்றங்களும் கிடையாது. சொன்னதையும் அவர் செய்வார். வேதத்திலே ஆதியாகமம் 41 அதிகாரத்தை வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால் யோசேப்பினுடைய உயர்வை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. சிறைச்சாலையிலே கைதியாக இருக்கிறான். செய்யாத குற்றத்தை செய்தான் என்று சொல்லப்பட்டு தண்டிக்கப்பட்டு பல வருஷங்கள் அவனுக்காக வழக்காடுவதற்கு அல்லது வாதாடுவதற்கு அவனை வெளியே எடுத்து போய் அவனுடைய குற்றம் செய்யவில்லை என்பதை நிரூபிப்பதற்கு யாருமே கிடையாது. மற்றவர்கள் கூட பின்பாக வந்தவர்கள் கூட விடுதலையாகி போகிறார்கள். ஆனால் சிறைச்சாலையிலே முடங்கி கிடக்கிற அந்த யோசேப்புக்கு எவ்வளவு துக்கம், எவ்வளவு பாடுகள். ஆனால் தேவன் அந்த யோசேப்பு குறித்து ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருந்தார். உயர்ந்த உன்னதமான ஒரு பொசிஷன்ல இருந்து தேசங்களை ஆளுகை செய்யக்கூடிய அளவுக்கான கிருபைகளை, சொப்பனங்களை கொடுத்து வைத்திருந்தார். ஆனால் அந்த நடைமுறை வாழ்க்கையில் அவைகள் எல்லாம் தலைகளாகத்தான் இருந்தது. அதற்கு எதிராகத்தான் காரியங்கள் நடந்தது. ஆனாலும் யோசேப்பு சோர்ந்து போகவில்லை. நடந்தது என்ன தெரியுமா? தேவன் அவனை உயர்த்த ஆரம்பித்தால் பார்வோனுக்கு சொப்பனம் வருகிறது. அப்பொழுது சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லுகிற யோசேப்பை குறித்து சொல்லப்படுகிறது அவருடைய அரண்மனையில். ஏனென்றால் பார்வோனுடைய வேலைக்காரன் அங்கதே சிறைச்சாலையில் இருக்கும்போது அவன் கண்ட சொப்பனத்திற்கு சரியாக அந்த யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கும்போது அர்த்தத்தை சொல்லுகிறான். சொன்ன உடனே இப்படி ஒரு வாலிபன் இருக்கிறான், சொப்பனத்துக்கெல்லாம் அர்த்தத்தை சொன்ன ராஜா உடனே அவனை அழைத்துவான் சொல்லுகிறார். இஸ் இட் பாசிபிள்? இது முடியுமா? ஒரு கைதியை ஒரு ராஜா கூப்பிடுவாரா? சரி, கூப்பிடுகிறார். அவனும் சொப்பனுக்கு அர்த்தத்தை சொல்லிவிட்டான். அவனை அடுத்த என்ன சொல்கிறார்? சரிப்பா, போப்பா, தேங்க்ஸ் பாண்டு விடுதலை பண்ணி அனுப்பியிருக்கலாம். ஆனால் ராஜா என்ன சொல்லுகிறான்? உன்னை போல இந்த மாதிரி தேவர்களின் ஆவியை பெற்ற அல்லது விவேகமுள்ள மனுஷன் யாரும் கிடையாதுப்பா. என்னுடைய தேசத்துக்கு ராஜ்யத்துக்கு அதிகாரியா இருப்பான்னு சொல்லி தன்னுடைய பக்கத்துல ஒரு சிங்காசனத்தை போட்டு உட்கார வைக்கிறான். உலகம் அதை செய்யுமா? உலகத்தார் அதை செய்வாங்களா? செய்ய முடியுமா? உடனே சொல்லுவார், இவன் கைதி, இவன் குற்றவாளி, இந்த தவறு செய்தவன், பேப்பர் எல்லாம் பேர் தானே வந்துச்சு, இவன் எப்படி வைக்க முடியும்? ராஜா அப்படி செய்தார? அப்பவுமே செய்ய விடாம இதை சொல்லி தடுப்பார்கள். ஆனால் தேவன் செய்ய நினைச்சிட்டார்னா எப்படிப்பட்ட பேக்ரவுண்ட், இப்படிப்பட்ட தேவையில்லாத குற்றச்சாட்டுகளை கூட அதை எடுபடாதபடி செய்து விடுவார். யோசேப்பை குறித்து யாரும் பேச முடியவில்லை. அதனால்தான் அவன் ராஜா சொல்கிறான், உன்னுடைய வார்த்தையின்படி எல்லாரும் சில கையை கூட விரல கூட அசைக்க கூடாதுங்கிற அளவுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். யாரும் பேச முடியவில்லை. ஏனால் கர்த்தரால் உண்டான உயர்வு இது. ஒரு சாராய வியாபாரினா என்னென்ன பண்ணுவார்னு உங்களுக்கு எல்லாம் உலகத்துக்கே தெரியும். இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் அவர் செய்த குற்றத்தின் நிமித்தமாக, காரிய நிமித்தமாக சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறார். அங்கும் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறார். ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு கிருபை மேல் கிருபை பெறுகிறது. திருப்பி என்ன பண்ணுகிறார்? வெளியே விடுதலை ஆக்கப்படுகிறார். நன்னடத்தின் நிமித்தமாய் அவர் சபையை ஆரம்பிக்கிறார். எல்லாரும் சொன்னாங்க, இவன் ஒரு குடிகாரன், இவன் கொள்ளை அடிக்கிறவன், ஏமாற்றுவனால் நிறைய மரணங்கள் ஏற்பட்டிருக்கு, எவ்வளவோ குற்றச்சாட்டுகள். அதை பற்றி எல்லாம் கவலைப்படவில்லை. கர்த்தர் நடத்த ஆரம்பித்தார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு சபை ஆரம்பித்தார். ஆயிரக்கணக்கான விசுவாசிகள் இருக்கிறார்களாம் என்று யோசித்து பாருங்கள். எந்த ஒரு மனிதனை பிரகாசிப்பிக்க தேவனால் முடியும். எந்த ஒரு மனிதனை தேவனால் உயர்த்த முடியும். அவர் செய்ய நினைத்ததை தடுக்க யாராலும் முடியாது. ஏன் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இன்னைக்கு நம்ம ஆண்டவர் செய்ய நினைத்ததை யாரும் தடுக்க முடியாது. அந்த நம்பிக்கை நமக்குள் இருக்கிறதா? அவங்க தடுத்துட்டாங்க, அவங்களால தனக்கு வேலை கிடைக்கல, அவங்களுக்கு தான் எனக்கு ஆசீர்வாதம் வரல, அவங்க தான் எனக்கு பிரச்சனையே சொல்றோம்ல. என் ஆண்டவர் நினைத்தால் எல்லாவற்றையும் தாண்டி உங்களை உயர்த்த முடியும். பிரபுக்களோடு, ராஜாக்களோடு உட்கார வைக்க முடியும். அதை யாரும் தடுக்க முடியாது. நம்முடைய எண்ணங்கள் தான் அவைகளை தடுக்கிறது. நம்முடைய அவிசுவாசம் தான் அவைகளை தடுக்கிறது. நம்மால் முடியாது என்றால் ஆண்டவரால் முடியாது என்கிற ஒரு எண்ணத்துக்குள் போய் விடுகிறோம். இன்று அப்படியல்ல, அவைகளை தூக்கி போட்டு விட்டு என் தேவன் எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பார், அவரால் கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை, எல்லாம் அவரால் ஆகும் என்று சொல்லி இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்தில் முழுவதுமாய் காரியங்களை கொடுப்போமா? ஜெபிப்போம். மகள் அன்பின் தகப்பனே, நீட் செய்வதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாதப்பா. நாங்கள் பலவீனர்கள் தான், நாங்கள் நீதிமான்கள் அல்ல, குறைவுள்ளவர்கள் தான். நிறைவான இயேசு நீரப்பா, நீர் வரும்பொழுது குறைவுகள் எல்லாம் மாறி நிறைவு உண்டாகிவிடும். பலத்த காரியங்களை நாங்களும் செய்ய முடியும். எங்கள் வாழ்க்கையில் நீர் குறித்ததை நேரும் நிறைவேற்றி உயர்த்தி வைக்க முடியும். இதை கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு சிந்தை உண்டாகட்டும், அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உண்டாகட்டும். எல்லா அவிசுவாசங்களை எடுத்து போடுங்க. உண்மை சார்ந்து கொள்ள உதவி செய்யும். துதிகனமை நமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவன் செய்ய நினைத்ததை யாரும் தடுக்க முடியாது.
நமக்கு குறித்தவர் நிறைவேற்றி கொடுப்பார். இந்த சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.